ஐ வெல்கம் யூ டு லேர்ன் இங்கிலீஷ். இந்த வாக்கியங்களை பாருங்கள். சில நேரங்களில் கிராமர் ரூல்ஸை டைரெக்டாக படிக்கிறதுக்கு பதிலாக அதை ஒரு சென்டென்ஸ் மூலமாக கற்றுக்கிட்டோன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும். அட் தி சேம் டைம் எப்போவுமே ஞாபகத்தில் இருக்கும். இந்த வாக்கியங்களில் சில வாக்கியங்களில் நான் கிராமர் மிஸ்டேக்கோடு கொடுத்துருக்கேன். அந்த மிஸ்டேக்கை வச்சு நம்ம லேர்ன் பண்ணுறப்ப அந்த கிராமர் ரூல் ரொம்ப ஈஸியாக நம்மளுக்கு மனப்பாடமாகும். இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான மெத்தட். கிராமர் ரூலை டைரெக்டாக படிக்கிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி ஒரு சென்டென்ஸில் இருக்கிற மிஸ்டேக்கை கண்டுபிடிச்சு அந்த மிஸ்டேக் திரும்ப வராமல் நம்ம லேர்ன் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ஒரு எக்ஸசைஸ் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஐ வெல்கம் யூ டு தி சேனல் சென்டாக்ஸ். உங்களுடைய ஸ்போக்கன் இங்கிலீஷ் ஸ்கில்லை டெவலப் பண்ணுறதுக்கு வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டு வரேன். ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருங்க, கண்டிப்பாக டெவலப்மெண்ட் இருக்கும். இப்போ இந்த வாக்கியங்களில் எந்தெந்த வாக்கியங்கள் சரியான வாக்கியங்கள், எந்தெந்த வாக்கியங்களில் கிராமர் மிஸ்டேக் இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிக்க போகிறீங்க. ரொம்ப பேசிக்கான விஷயந்தான். நிறைய வீடியோஸில் நான் இதுக்கு முன்னாடி சொன்ன விஷயந்தான். எனக்கு அந்த பேசிக், அதாவது அந்த அடிப்படை இலக்கணம் தெரியாது அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்ஸ் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்ஸை கிளிக் பண்ணி பார்த்துட்டு தென் இந்த வீடியோவை கண்டினியூ பண்ணுங்கள். இது எல்லாமே ரொம்ப ரொம்ப அடிப்படையான கிராமர் தான் கொடுத்துருக்கேன். ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். நான் வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு இந்த வாக்கியங்களில் எந்தெந்த வாக்கியங்கள் சரியான வாக்கியங்கள், எந்தெந்த வாக்கியங்களில் கிராமர் மிஸ்டேக் இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். அது என்ன கிராமர் மிஸ்டேக் அப்படிங்கிறதையும் கண்டுபிடிக்க ட்ரை பண்ணணும். வீடியோ பாஸ் பண்ணிக்கோங்க. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். கண்டிப்பாக உங்களால் முடியும். சரியாக இருக்கிற மாதிரி தெரியும் ஒரு சென்டென்ஸ், பட் ஏதாவது மிஸ்டேக் இருக்கா அப்படிங்கிறத நல்லா க்ளோஸாக வாட்ச் பண்ணி பாருங்கள். வீடியோ பாஸ் பண்ணிக்கோங்க. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ், டிடின் ஹீ கால்? அவர் கூப்பிடலையா? பாஸ்ட் டென்ஸில் இருக்குது இந்த கொஸ்டின். டிடின் ஹீ கால்? ஹீ டஸ் நாட் செக். அவர் செக் பண்ணவில்லை, அவர் செக் செய்யவில்லை. ஹீ டஸ் நாட் செக். இது ப்ரெசன்ட் டென்ஸில் இருக்குது, சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் இருக்குது இந்த சென்டென்ஸ். டஸ் ஹீ செக்கிங்? இந்த மாதிரி வரக்கூடாது. ஏன்னா டஸ்ஸை ஃபாலோ பண்ணுற ஒரு வேர்ப் ப்ரெசன்ட் ஃபார்மில் தான் இருக்கணும். டஸ் ஹீ செக்கிங் இந்த மாதிரி ப்ராக்ரெசிவில் இருக்கக்கூடாது. டஸ் ஹீ செக் அப்படி தான் இருக்கணும். அதே மாதிரி டு வி சென்ட்? நம்ம அனுப்புவோமா? டு வி சென்ட்? இது கரெக்ட். ஹீ செக்ஸ். எஸ் ஆட் ஆகிருக்கு பாருங்கள், வேர்போட. செக் அப்படிங்கிற வேர்போட எஸ் ஆட் ஆகிருக்கு. ஸோ இதை நான் நிறையா வீடியோஸில் சொல்லியிருக்கேன். சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் வர்ற முக்கியமான ரூல். ஹீ, ஷீ, இட். அதே மாதிரி சிங்குலர் சப்ஜெக்ட் வந்துச்சுன்னா வேர்போட எஸ் ஆட் பண்ணணும். ஹீ செக்ஸ். ஸ்டூடெண்ட் ரைட்ஸ். இந்த மாதிரி ரைட்டோட எஸ் ஆட் பண்ணணும். ஏன்னா ஸ்டூடெண்ட் அப்படிங்கிறது ஒரு மாணவன். ஸோ சிங்குலர், அதனால் வேர்போட எஸ் ஆட் ஆகிருக்கு. ஸ்டூடெண்ட் ரைட்ஸ். ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு இருந்துச்சுன்னா வேர்போட எஸ் ஆட் பண்ணக்கூடாது. அதே மாதிரி டசன்ட் ஹீ ஒர்க்? அவர் வேலை செய்யலையா? டசன்ட் ஹீ ஒர்க். இந்த இடத்துல ஒர்க்ஸ் அப்படின்னு வந்திருக்கு. ஹீ செக்ஸ் அப்படின்னு இருக்கிற மாதிரி அங்கே ஹீ ஒர்க்ஸ் அப்படின்னு வந்திருக்கு. ஏன் அந்த சென்டென்ஸ் தப்பு, அந்த கொஸ்டின் தப்பு அப்படின்னா டஸ் வந்துருச்சு. ஸோ டஸ்ஸை ஃபாலோ பண்ணுற வேர்ப் எப்போவுமே ப்ரெசன்ட் டென்ஸில் தான் இருக்கணும். ஸோ டசன்ட் ஹீ ஒர்க். ஸோ கீழே ரூல்ஸ் கொடுத்துருக்கேன். ஆல்ரெடி நான் நிறையா வீடியோஸில் சொன்ன ரூல்ஸ் தான். திரும்ப ஒரு தடவை ரீகால் பண்ணிக்கலாம். இப்போ அடுத்த செட் ஆஃப் கொஸ்டின்ஸ். இங்கே 8 கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்கேன். ஒவ்வொரு கொஸ்டினையும் நல்லா பாருங்கள். அதில் ஏதாவது கிராமர் மிஸ்டேக் இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணி பாருங்கள். வீடியோ பாஸ் பண்ணிக்கோங்க. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். ஸோ பேஸ் தான் நான் கொடுத்துருக்கேன். ஒரு இலக்கணம், அந்த இலக்கணத்தோட பேஸ் தான் நான் கொடுத்துருக்கேன், அடிப்படை தான் கொடுத்துருக்கேன். அது பார்க்காதவங்க, அந்த வீடியோஸ் பார்க்காதவங்க இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் அந்த லிங்க்ஸ் கொடுத்துருக்கேன். அதை பார்த்துட்டு இந்த எக்ஸசைஸ் கண்டினியூ பண்ணிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். டஸ் அப்படிங்கிற வார்த்தை வந்துச்சுன்னா அதை ஃபாலோ பண்ணுற வேர்ப் ப்ரெசன்ட் ஃபார்மில் தான் இருக்கணும். இங்கே வந்து டஸ் வி மேக் அப்படின்னு ப்ரெசன்ட் ஃபார்மில் தான் இருக்குது. இருந்தாலும் அந்த கொஸ்டின் தப்பு. ஏன்னா சிங்குலருக்கு தான் டஸ் யூஸ் பண்ணணும், ப்ளூரலுக்கு டூ யூஸ் பண்ணணும். ஓகே, இது பேசிக். டூ வி மேக் நம்ம உருவாக்குவோமா? டூ வி மேக். டோன்ட் வி சென்ட்? நம்ம அனுப்பலையா? அனுப்ப மாட்டோமா? டோன்ட் வி சென்ட். இசன்ட் ஹீ ஒர்க்? இசன்ட் ஹீ. இஸ் ப்ளஸ் நாட், அதோட ஷார்ட் ஃபார்ம் தான் இசன்ட். இந்த மாதிரி பி வேர்ப் வர்றப்ப அதை ஃபாலோ பண்ணுற வேர்ப் மேக்ஸிமம் ப்ராக்ரெசிவாக இருக்கும், அதாவது கண்டினியூஸ் டென்ஸில் இருக்கும். ஐஎன்ஜி ஆட் ஆகிருக்கும். இசன்ட் ஹீ ஒர்க்கிங்? அவர் வேலை செய்து கொண்டு இருக்கவில்லையா? இசன்ட் ஹீ ஒர்க்கிங். ஓகே, இசன்ட் ஹீ ஒர்க் அப்படின்னா அவர் ஒரு வேலை இல்லையா அப்படின்னு அர்த்தம். ஸோ மேக்ஸிமம் பி வேர்ப்ஸ், அதாவது இஸ், வாஸ், ஆர், வேர், ஆம், இது எல்லாமே பி வேர்ப்ஸ். பி வேர்ப்ஸை ஃபாலோ பண்ணுற வேர்ப் மேக்ஸிமம் ஐஎன்ஜியில் தான் இருக்கும். சம்டைம்ஸ் பாஸ்ட் பார்ட்டிசிபல் வரும். அதாவது
he is given a book by him. இந்த மாதிரி இஸ்ஸை ஃபாலோ பண்ணுற, அதாவது பி வேர்ப்ஸை ஃபாலோ பண்ணுற வேர்ப் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வரலாம். டசன் ஹீ டைப், அவர் டைப் பண்ணலையா? டசன் ஹீ டைப், இது சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் இருக்கிற கொஸ்டின். ஆர் வி டைப் அப்படின்னா என்ன அர்த்தம்? நாம் ஒரு வகையா அப்படின்னு அர்த்தம். நாம் ஒரு வகையா, இது ஒரு மீனிங்ஃபுல்லான சென்டென்ஸ் கிடையாது. ஸோ அகைன் இங்கே பி வேர்ப் வந்திருக்கு பாருங்க. அப்போ டைப்பிங், ஆர் வி டைப்பிங், நாம் டைப் செய்து கொண்டு இருக்கிறோமா? ஹி டு நாட் செக், ஹி டஸ் நாட் செக், தட் இஸ் தி கரெக்ட் ஆன்சர். டூ பன்மைக்கு வரும், அதாவது ப்ளூரலுக்கு யூஸ் பண்ணுவோம். டஸ் சிங்குலருக்கு யூஸ் பண்ணுவோம். ஸ்டூடெண்ட் டஸ் நாட் ரைட், மாணவன் எழுதவில்லை. ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு இருந்துச்சுன்னா டூ நாட் ரைட் அப்படின்னு வரும். வாஸ் ஹீ சேலஞ்சிங், அகெயின் பி வேர்ப் வந்துருக்கு பாருங்கள். வாஸ் அப்படின்ற பி வேர்ப், ஸோ ஐஎன்ஜி ஆட் ஆயிருக்கு. வாஸ் ஹீ சேலஞ்சிங். வாசன் தே ஒர்க்கிங், அவங்க வேலை செய்து கொண்டு இருக்கவில்லையா? வாசன் தே ஒர்க்கிங், பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸில் ஒரு கொஸ்டின். லாஸ்ட் செட் ஆஃப் கொஸ்டின்ஸ். ஸோ இதில் சென்டென்சஸும் இருக்குது, கொஸ்டின்ஸும் இருக்குது. வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ஒவ்வொரு சென்டென்ஸ்லையும் கிராமர் மிஸ்டேக் இருக்கா இல்லை கரெக்டான சென்டென்ஸா அப்படிங்கிறத பாருங்கள். வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ஆன்சர் செக் பண்ணுங்கள். ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். மேலே நான் ரூல்ஸ் கொடுத்துருக்கேன், அதை வாட்ச் பாருங்கள். இஸ், வாஸ், ஆர், வேர், ஆம், இது எல்லாமே பி வேர்ப்ஸ். பி வேர்ப்ஸ் வந்துச்சுன்னா ஐஎன்ஜி, வேர்போட ஐஎன்ஜி ஆட் ஆகும். சம்டைம்ஸ் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃபாலோ பண்ணும். டிட், டூ, டஸ், இந்த ரெண்டு வார்த்தைகளின் பாஸ்ட் டென்ஸ் டிட். இந்த டிட், டூ, டஸ் இந்த மூணு வார்த்தைகள் வந்துச்சுன்னா அதை ஃபாலோ பண்ணுற வேர்ப் ப்ரெசன்ட் ஃபார்மில் தான் இருக்கணும். ஓகே, டிட் வந்தால் வேர்போட ஐஎன்ஜி வரக்கூடாது அப்படின்ட்டு இருக்க அந்த ரூல். டிட் வந்தால் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் வேர்ப் தான் வர வேண்டும். ஸோ இது ஒரு முக்கியமான அடிப்படையான கிராமர் ரூல். டிட் ஹீ வாட்சிங் அப்படின்னு இருக்கு பாருங்கள். டிட் ஹீ வாட்சிங், that is wrong. Grammatically, it is a wrong sentence. Did he watch? It is move. It is move அப்படின்னா it is a book அப்படின்னு சொல்லலாம். It is move அப்படின்னு சொல்ல முடியாது, ஏன்னா move verb. It is moving. Did he spoke, அவர் பேசினாரா? Did he spoke, இது simple past tense. speak ஓட past tense spoke. அப்போ கரெக்ட் தானே அப்படின்னு நினைக்கக்கூடாது. டிட்டை ஃபாலோ பண்ணுற வேர்ப் நான் முதல்ல சொன்னேன். டிட், டூ, டஸ் இந்த மூணு வேர்ப்ஸையும் ஃபாலோ பண்ணுற வேர்ப் ஆக்ஷன் வேர்ப் ப்ரெசன்ட் ஃபார்மில் தான் இருக்கணும். டிட் ஹீ ஸ்பீக், அதுதான் கரெக்ட். இட் இஸ் எ பிக்சர், இந்த சென்டென்ஸ் கரெக்ட். ஆர் தே டான்சிங், அவர்கள் நடனமாடி கொண்டிருக்கிறார்களா? இந்த கொஸ்டின் கரெக்ட். டஸ் இட் ஒர்க், ஸோ இந்த இட் அப்படிங்கிறது சிங்குலர், அதனால் டஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். டஸ் இட் ஒர்க், இது வேலை செய்தா? இந்த கொஸ்டினும் கரெக்ட். ஆர் தே வாண்ட், இந்த வாண்ட் அப்படிங்கிறது தான் பாஸ்ட் பார்ட்டிசிபிள். எச்சரிக்கை செய்யப்பட்டார்களா? ஆர் தே வாண்ட். இந்த சென்டென்ஸ் பாருங்கள். ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் வாண்ட் பை தி இன்விஜிலேட்டர்ஸ் நாட் டு காப்பி. ஓகே, ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் வாண்ட், மாணவர்கள் எச்சரிக்கை செய்யப்பட்டார்கள். யாரால்? இன்விஜிலேட்டர்ஸ் ஆல். இன்விஜிலேட்டர்னா யார்? தேர்வு கண்காணிப்பாளர். தேர்வு கண்காணிப்பாளரால் எச்சரிக்கை செய்யப்பட்டார்கள் காப்பி பண்ணக்கூடாது அப்படின்னு. ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் வாண்ட் பை தி இன்விஜிலேட்டர்ஸ் நாட் டு காப்பி ஃப்ரம் அதர்ஸ். டிட் ஹீ ஸ்பீக், திஸ் இஸ் எ கரெக்ட் கொஸ்டின். ஸோ இந்த மாதிரி டைரெக்டாக ஒரு சென்டென்ஸ் மூலமாக நம்ம கிராமர் ரூலை லேர்ன் பண்ணோம்னா ஈஸியாக நம்மளுக்கு மனப்பாடமாகும், அதாவது மைண்டில் எப்போவுமே பதிஞ்சிருக்கும். இங்கிலீஷ் மாடல் சென்டென்சஸ்க்கு இன்னொரு சேனல் சென்டாக்ஸ் ப்ளஸ் வீடியோஸ் பாருங்கள். இங்கிலீஷ் மாடல் சென்டென்சஸ் இருக்கிற வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன். அடுத்த வீடியோவில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான கிராமர் எக்ஸ்ப்ளனேஷன், இன்ட்ரெஸ்டிங்கான கிராமர் எக்ஸசைஸோடு பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் யுவர் வேல்யூபிள் கமெண்ட்ஸ்.